ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த இரவிலே விடியற்காலில் இருட்டா இருக்கும் பொழுதே ஒரு பெண்ணானவள் கல்லறைக்கு போகிறாள். அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? மகதலா மரியாள். இந்த மகதலா மரியாள் இருட்டா இருக்கும் பொழுதே, அது ராத்திரி நேரம், எங்க போறாங்க? அதுவும் ராத்திரியில கல்லறைக்கு போறாங்க. கல்லறையில் நீங்க போவீங்களா? பகல்லே ஒரு சிலர் போக மாட்டீங்க, அங்க போனாலே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு சொல்லிட்டு. இந்த மரியாள் ராத்திரியில கல்லறையை நோக்கி போறாங்கன்னா ஏன் போனாங்க சொல்லுங்க பார்க்கும். ஆண்டவர் மீது இந்த மகள் கொண்ட அளவு கடந்த அன்பு. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. செத்துட்டாருங்க, செத்து போன உடல் தான். அந்த ஆண்டவர் இயேசு செத்து போன உடலையாவது நான் போய் பார்த்துட்டு வரணும். அவரே உடல்ல எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணிட்டு ஆயத்தம் பண்ணிட்டு நான் வரணும்னு சொல்லிட்டு கருக்களா இருக்கும் பொழுது நம்ம ராத்திரி முழுசா தூங்கிருக்கே மாட்டாங்க. அப்ப விடிய காலையில எழுந்து கல்லறையை நோக்கி போறாங்க. போற வழியில பலவிதமான பிரச்சனைகள். அங்க 2 காவலர்கள் வேற இருக்காங்க கல்லறைக்கு முன்னாடி. பெரிய கல்லை வேற புரட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கல்லை யாரு உருட்டுறது? எப்படி இந்த இயேசுனுடைய உடலுக்கு நம்ம இந்த பரிமள தைலங்களை பூசுறது, பதப்படுத்துன்னு சொல்லிட்டு இதையே நினைச்சு வேதனை இந்த மகள் கல்லறையை நோக்கி போறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தும் காவலர் இருக்கிறாங்க, அது இருக்கு, இருட்டா வேற இருக்குது. சரி வேணாம், விடுஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மா விடல. ஆண்டவரை தேடி நாடி ஓடி போறாங்க. இதுதான் யார் இயேசுவின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையான மனதோடு தேடுறாங்களோ அவர்களுக்கு என் தேவனே தரிசனமாவார். ஹல்லேலூயா. இந்த போற அம்மா செத்து போன உடலை தேடிதான் போனாங்க. என்ன நடந்துதாங்க? அந்த கல்லு தானாவே உருட்டி கிடக்குது, புரட்டி கிடக்குது. உள்ள போய் பார்க்கறாங்க, இயேசுவை காணும். இயேசுவை காணும்னு சொன்னவனே இந்த அம்மா தவிக்கிறாங்க. அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்கறாங்க, அங்க ஒரு கார்டன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேற கேட்கறாங்க, நீயாவது இயேசு உடலை எடுத்துட்டு போயிருந்தா அதை என்னிட்ட கொடுத்துடு, நான் அவரை எடுத்துக்கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன் என்று சொல்லி இயேசுவிட்டே கேட்கறாங்க. அப்ப இயேசுவை அதிகமாக அன்பு செஞ்ச மரியாதை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? உயிர்த்த ஆண்டவருக்கு இருந்தது டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி. அவருக்கு உயிரோடு இருக்கும் பொழுது இருந்த முகம் அல்ல. யாருடைய கண்களை அவர் திறந்து விட்டாரோ அவங்க தான் இயேசுவை கண்டு கொண்டார்கள் உயிர்த்த பிற்பாடு. சீடர்களுக்கே தெரியல. சீடர்கள் மீன் பிடிக்க படகுல உள்ள இருக்காங்க, இயேசு கரையில் நிற்கிறார். அவர் இயேசுதான் என்று அநேகருக்கு தெரியல. இயேசுவை அதிகமாக அன்பு செய்த ஒரு சீடர் சொல்றாரு, அவர் இயேசுதான் என்று சொல்லி. பாத்தீங்களா? யாரெல்லாம் இயேசுவை அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவர்கள் இயேசுவை கண்டு கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மதலேன் மரியாள் இயேசுவின் மீது அவ்வளவு அன்பு இருந்துச்சு. மரியா என்று இயேசு சொன்னதுமே ரபூனி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இயேசுவை கட்டி பிடிக்கிறார்கள் இந்த மதலேன் மரியாள். பைபிள் சொல்லுது இந்த அம்மா கிட்ட எத்தனை பேய் இருந்துச்சான்? 7 பேய். இந்த 7 பேயை ஓட்டி விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா பேயினுடைய ஆலயம் அல்ல, ஆண்டவருடைய ஆலயமாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவம். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சாத்தானுக்குரிய பேய் இன்னைக்கு ஒன்று உண்மையால பேய்னாக்க கோபம், எரிச்சல், வெறுப்பு, பாவம், இது எல்லாம் உன் உடல்ல இருந்து எடுத்து போட்டு உள்ளத்துல இருந்து எடுத்து போட்டுட்டு இயேசுவே என் உள்ளத்துல வந்து தங்குங்கன்னு நீ கேட்டு ஜெபம் பண்ணினாக்க என் தேவனின் பிரசன்னம் உன்னை நிரப்பும். உன்னுடைய உடல், உன்னுடைய இருதயம் ஆண்டவர் தங்குகின்ற ஆலயமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த அம்மா ஓடி போய் சீடர்கிட்ட சொல்றாங்க, நான் இயேசுவை பார்த்தேன். எல்லா சீடர்களும் நம்பினாங்களா? நம்பல. அதுல ஒரு சீடர் ஆணிகளால் உண்டான அந்த கையை இறக்குற என் விரலை விட்டு, எங்க ஈட்டியால குத்துறாங்களா விழாவில் என் கையை விட்டு, விரல விட்டாலும் பார்த்தாலும் விழாவில் கையை விடணுமா, நான் அவரை தொட்டால் ஒழியா நான் நம்ப மாட்டேன். பத்தியா இந்த ஆண்களுக்கு, இந்த ஆண் சீடர்களுக்கு எவ்வளவு அவநம்பிக்கை இருந்தது. இவங்களை ஆண்டவர் நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுடையவர். பொறுமையோட வந்து கூப்பிடுறாரு. வேற தோமா வா, இந்தா என் கையை உன் விரலை இடு, இதோ என்னுடைய விழா உன் கையை இடு. பார்த்தீங்களா? ஆண்டவர் அன்பு கொண்டு அந்த சீடர்களை தனது சாட்சியாக மாற்றுகிறார். அப்பதான் அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்பின அந்த நிமிடத்திலிருந்து சாகின்ற வரை இயேசுவுக்காக வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்துவ பணிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு தொழுகை தேரத்துல 3 மணி வேலையில போறாங்க. போற நேரத்துல அங்க ஒருத்தன் உட்காந்து பிச்சை எடுக்கிறான். ஐயா ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு?
பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்ன அவர்கிட்ட இருந்துச்சு? இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட. அவன் உடனே எழுந்து துள்ளி குதித்து நடந்து அவங்க பின்னாடி தேவாலயத்துக்கு போனா அப்படி என்று வேதவசனம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. இவங்க கோயிலுக்குள்ள போகும் பொழுது மக்கள் இதை கண்டு பேதுருவை பார்த்து, எருசலேம் மக்களே, பேதுரு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்க சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்தது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? அப்ப மக்கள்லாம் யாரை பார்த்தாங்க? பேதுருவை பார்க்கறாங்க. பேதுருவை யோவானையும் பார்க்கறாங்க. என்னடா அது பெரிய அதிசயமா இருக்கு, இத்தனை வருஷமா உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருந்தா இயேசுவின் நாமத்தால் எழுந்து நடந்துன்னு சொன்னவனே எழுந்து நடந்தான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மக்கள் உத்து பார்க்கறாங்க. யாரை பார்க்கல? அப்ப பேதுரு சொல்றாரு, நாங்க என்னமோ ஏன் சொந்த வல்லமைகளை செஞ்சது போல எங்களையே பார்க்கறீங்களே, யாரை பாருங்க? நீங்க கொலை செஞ்ச அந்த ஆண்டவர் இயேசு உயிரோட இருக்கிறார், அவரை நம்புங்கள் என்று சொல்லி வல்லமையோடு துணிச்சலோடு அறிக்கையிடுகிறார் பேதுரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதம் நடக்குதுன்னா யாருடைய நாமத்துல நடக்குது? இயேசுனுடைய நாமத்துல. அப்ப இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 அற்புதம் அதிசயம் உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிச்சயமாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? நம்பிக்கையோட ஜெபிக்கணும். முதல்ல ஆண்டவரை தேடணும். ஒரு மதலேன் மரியாளை போல அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. எப்படி ஒரு பவுல் அடிகால சொன்னாரோ, அவர் இல்லாம நான் வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. இந்த நிலைமைக்கு நீ கடந்து வந்து நீ போகும்போதும் இருக்கும் போதும் உட்காரும் போதும் ஏசு 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 அப்படி சொல்லி ஏசு பேரையே சொல்லிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லை தடுக்குது, உடனே என்ன சொல்லுவீங்க? அட சனியனே, இந்த இடத்துல இந்த கல்லு கிடக்குது, இனிமேல் என்ன சொல்லணும்? ஏசப்பான்னு சொல்லணும். யார் பேர் சொல்லணும்? வீட்டுக்காரன் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆபத்து நேரத்தில் உங்களை அருகில் இருந்து உங்களை பாதுகாப்பார். எல்லா வேளையிலும் அற்புதம் செய்கின்ற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா.